அப்பப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் டெய்லியெலாம் நான்வெஜ் இருக்காது. அப்படி சாப்பிட்டாலும் உடம்புக்கு நல்லதில்லை. எங்களுக்கு அப்படி பழக்கமும் கூட கிடையாது. வணக்கம் ஐயா அக்கா, சாப்பிட்டீங்களா அக்கா? அண்ணன் பாப்பா சாப்பிட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்டாச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? வெல்கம் குரு ப்ரோ. நன்றி அக்கா. நான் உப்பு கரைசல் குடிக்கின்றேன் அக்கா. பாய். குடிங்க குடிங்க. சர்க்கரையும் ரெண்டுமே போடணும் தம்பி. ஒரே இதுவாக குடிக்கக்கூடாது. உப்பு கொஞ்சம், ஒரு உப்பு பாதி ஸ்பூனுன்னா சர்க்கரை ஒரு ஸ்பூன், அது மாதிரி போட்டு நல்லா ஒரு பெரிய டம்ளரில் நல்லா வந்து கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிங்க. இப்போ ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதனால் தண்ணி போனாலும் கூட திரும்ப உங்களுக்கு வைப்ரேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிங்க. டயர்டாகாதீங்க. அப்போது எங்களை ஏமாத்துறீங்க. இல்லை இதுதான் யதார்த்தமானது. இப்போ யூடியூப்பு வீடியோ எடுக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி எடுத்த வீடியோன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போயிருப்போம், 2 டிஷ்ஷு பண்ணியிருப்போம். அப்போ 2 வீடியோ எடுத்துக்கும்போது நான் எவ்ரிடே ஒரு வீடியோ தான் போடுவேன். உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து நான் சொல்லியிருக்கேன். நான் டெய்லி 3 வீடியோலாம் போட மாட்டேன். இப்போ மத்தியானம் எடுக்கிறேன்னா, நைட்டு எடுக்கிறேன்னா அதை வந்து நைட்டு எடுத்தேன்னா மறுநாள் போட்டுருவேன். மதியானம் எடுக்கிறேன்னா மதியானமே டைம் இருந்தால் போட்டுருவேன், இல்லைனா மறுநாள் தான் வரும். அதனால தான், ஏன்னா நான் வந்து எவ்ரிடே ஒரு வீடியோ மட்டும் கொடுக்கறதுனால நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டெய்லியுமே தான் எடுத்து அப்பப்போ அப்லோட் பண்ணிடுவேன். ஆனால் ஒரே டைமிங்கில் வராது. 2:30 மணி 3 மணி எத்தனை மணி வேணுனாலும் அப்லோட் பண்ணுவேன். என் லஞ்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். இப்போதைக்கு எனக்கு அந்த மாதிரி டைம் இல்லை. இதுதான், உங்களை ஏமாத்துறதுக்காக கிடையாது. நான் அன்னன்னைக்கு போட்டாலும் அதே தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க, சப்போர்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் மறுநாள் போட்டாலும் அதே தான் பார்க்க போகிறீங்க. நான் எவ்ரிடே என்னோடய சேனலுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். வணக்கம் கார்த்தி. நான் இப்போ கொஞ்சம் நேரமா இருக்கேன், நாளைக்கு வரேன் கார்த்தி ப்ரோ. பாய். நீங்கள் சொன்னதே பாதி சரியான மாதிரி இருக்காக்கா. நன்றி குரு தம்பி. வணக்கம் பாசமுள்ள கார்த்தி சகோ. நலமா? அம்மா பயப்படாங்க என்று நான் அவங்க கிட்ட சொல்லலை அக்கா. நீங்கள் எனக்கு அம்மா அக்கா எல்லாமே. கண்டிப்பாக சந்தோஷம். என்கிட்ட இதை பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெல்கம் வெங்கடாபதி ப்ரோ. வெங்கடாபதி ப்ரூ. வெங்கடாபதி, நான் வந்து நிறைய டைம் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து நான் எவ்ரிடே வந்து ஒரு வீடியோவை நான் எத்தனை விதமாக எடுக்க முடியுமோ அதை எடுத்துப்பேன். அதை எவ்ரிடே வந்து மாற்றி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து எங்கள் வீட்டில் உண்மையை நான் அப்படி சொல்லணும்னா, எனக்கு 4 நாள் 5 நாள் நல்ல டிஷ்ஷஸ்லாம் போய்கிட்டு இருக்குன்னா, 5ஆவது நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இல்லையா? கார குழம்பு இருக்குது, இல்லை ஒரு மீன் குழம்பு இருக்குன்னா மறுநாள் குழம்புலாம் வைக்க மாட்டேன். அப்போ அதெல்லாம் நான் அப்லோட் பண்ணுறதில்ல. அதனால் அதை எடுக்கும் போதே வந்து நான் ஏதாவது 3 2 செஞ்சேன்னா அதை எடுத்து வச்சுக்கிட்டு நான் அதே மாதிரி நிறைய டைமில் நான் செஞ்சிருவே இருக்க மாட்டேன். சண்டே ஸ்பெஷல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செஞ்சுருக்க மாட்டேன். அதை நான் வந்து வெனஸ்டேவோ இல்லை போன சண்டே கூட எடுத்திருப்பேன். ஆனால் அதுக்கு வேறு வீடியோ போட்டிருப்பறனால அதை கம்மிங் சண்டே வரையும் என்கிட்ட அந்த வீடியோ இருக்கிறதுனால அந்த சண்டே அப்லோட் பண்ணிடுவேன். பொதுவாகவே எல்லாருமே வெனஸ்டே சண்டேலாம் வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறேன். இன்றைக்கி எடுத்ததை நான் அப்படியே கொடுப்பேன். இதுதான் உண்மை. இது நான் ஓப்பனாக உங்ககிட்ட சொல்கிறேன். எந்த ஒரு யூடியூபருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னைக்கு எடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் டெய்லி எடுக்கிறவங்களும் கண்டிப்பாக உண்டு. இந்த டெய்லி விலாக்லாம் எடுக்கிறாங்களே அதெல்லாம் கண்டிப்பாக வந்து டெய்லி தான் எடுப்பாங்க. அது வந்து எடுத்து வச்சுலாம் போட முடியாது. இன்னொன்று அன்னன்னைக்கு எடுத்து போட்டாலும் நல்லா வியூஸ் போகும், அது ஒன்று இருக்குது. ஆனாலும் எனக்கு டைம் கிடையாது, அதனால் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நலம் ப்ரூ. சப்பாத்தி வெஜ்ஜு குருமா சாப்பிட்டேன் அக்கா. அப்படியா? நான் லைவ் வரதாவே இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஈவினிங் லைவ் வர நான் ஒரு வாரமாக போடலைங்களா. எனக்கு பிபி ரொம்ப ஜாஸ்தியாகி இன்றைக்கி காலையிலேருந்து நான் வந்து நேற்றுலேருந்து இன்றைக்கி சாயங்காலம் வரையும் தூங்காமல் இருந்தேங்க. நிஜமாகவே நான் ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock மேலே தூங்கிட்டேன். என்னால் சமாளிக்க முடியல. செவ்வாய்க்கிழமை சரி நம்ம அந்த மாதிரி தூங்க வேணாம், பொழுது போய் தூங்க வேணாம்னு நினச்சேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா நான் நேற்றுலேருந்து இன்றைக்கி ஈவினிங் வரையுமே தூங்கலை. எனக்கு சம்டைம்ஸில் அப்படி இருக்கும். அதனால் அது பிபி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் நான் மாத்திரை போட்டு தூங்கிட்டேன். அப்புறம் இப்போது நான் அதுக்கப்புறம் ஒரு 8:30க்கு மேலே தான் எழுந்திரிச்சேன். 8:30க்கு மேலே எழுந்திரிச்சு இன்றைக்கி சாப்பாடு தான் ரெடி பண்ணேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் வந்து குழம்பு ரெடி பண்ணிட்டார். வெறும் இந்த தக்காளிலாம் போட்டு தேங்காய் அரைச்சி ஒரு குருமா குழம்பு மாதிரி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் லைவ் வரதா இல்லை, அப்புறம் அம்மா கிட்டலாம் பேசிட்டு மாத்திரை வாங்கணும், அவங்க வரதா சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே பேசிட்டு அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு. இப்படி தான் இன்றைய நாள் எனக்கு போச்சு. இவ்வளவு தான் காசு பணம்